ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ரிட்டர்னிங் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த எம்பரஸ் பொண்ணு அவ என்ஹான்ஸ் பண்ணி விட நம்ம ஹீரோவோட பாடிக்கு ஏதோ ஒரு தண்டர் ஸ்பிரிட்னு கிடைக்குது. உன்னோட அட்டாக்கிங் பவர், ஸ்பீடு, ஹிட் பண்ற அந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே அங்க ஏறி போயிடுச்சு. ஆளு ஒரு அடி அடிச்சா எல்லாத்துக்குமே கிரிட்டிக்கல் ஹிட் ஆகலும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும்னு அவன் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த பஃப் வந்து கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு நீடிக்குமா? இது வரைக்கும் ஆளால இன்வென்சிபிளா அங்க இருக்க முடியும். அங்க ரெண்டும் யோசிக்கிறான். நான் சுத்தமா யோசிக்கல ஹியூமனுக்கு இந்த அளவுக்கு மான ஹோல்டிங்கான கெப்பாசிட்டி கிடைக்கும்னு. நான் உண்மையிலேயே யோசிச்சதை விட அவளோட பஃப் உண்மையிலேயே நல்லா இருக்கு. சரி, அப்புறம் என்ன, ஒரு கை பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஒரே ஒரு தாக்குதலை தான் அங்கே பண்ணுறான். அதனால ஒரு பயங்கரமான இம்பேக்டும் அங்கே கிரியேட் ஆகுது. அந்த எம்ப்ரஸ் போனோம் கத்தி சொல்கிறான், நம்மளால ஒண்டி அதை கீழ் பண்ண முடியலன்னா அவ்வளோதான். அந்த மிலிட்ரி ஆளுங்களா இருக்காங்களே, அவங்க மிசைல்ஸை வச்சு தாக்க போகிறாங்களாம். கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம ஹீரோவோட வீடும் இங்கே தான் பக்கத்தில் இருக்கு. அங்கே தான் ஒர்க் ஷாப்பையும் வச்சிருக்கான். அந்த இடத்துல ஆல்ரெடி டஞ்சனுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயமும் இருக்கும்ல. அதனால ஆளு சொல்கிறான், இந்த வாட்டி இந்த மாஸ்டரை நான் விட போதில்லை. அவங்க ஒரு அட்டாக்கை பண்ணால அது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் அமைது. நம்ம ஹீரோ கிட்ட லைட்டிங் ஆட்ரிபியூட் இருக்கிறனால அதுக்கு பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்குது. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அவனுக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அங்க ஆளு குத்துல அந்த மாஸ்டர் அப்படி இறந்து போகுது. நம்ம ஹீரோட லெவலும் அங்க அதிகரிக்குது. நம்ம ஹீரோ கரண்டா இப்போ 28 லெவலுக்கு வந்துட்டான். இதுல நம்ம ரெண்டும் பாராட்டுறா, அட நீ வந்து உண்மையிலேயே வேற லெவல் பா. அது 3வது ஸ்டேஜ் அடையிறதுக்குள்ள எப்படியோ நீ கொன்னுட்ட. இதை பாக்குற அந்த இம்ப்ரெஸ் பண்ணும் ரொம்ப ஆச்சரியமாங்க கேட்கிறான். ஆமா, அந்த லெப்பட உண்மையிலேயே நீ கொன்னுட்டியா என்ன? ஆமா, நான் கொன்னுட்டேன். உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கலையா என்ன? கேட்டோன்னே அவ ரொம்ப சோகமா வரான். ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கணும்னா ஒரு பார்ட்டியா அவங்க இருக்கணும். பார்ட்டியா அவங்க வேலை செஞ்சா ஒண்டிதான் அப்படி கிடைக்குமே. கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கா இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. நாலு எப்பயுமே தனியா தான் எல்லாத்துக்கும் போவானே, அதனாலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியாம அங்க போயிடுச்சு. அங்க ரெண்டும் மண்டையாட்டிங்கன்னே சொல்றான். ஹேய், நீ வந்து அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். ஒரு லோனரான ஹீரோ வந்து எப்பயுமே பார்ட்டிஸ் எல்லாம் உருவாக்க மாட்டான். அதனால நீ பாட்டுன்னு வேலை செய், அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. அந்த இடத்துல பஃப்பும் காலியாக 3 நிமிஷம் முஞ்சோனே உன்னுடைய ஸ்டாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அங்க குறைஞ்சு போகுது. அங்க நானும் சீனா நின்னா என்ன பார்த்தோனே அங்க எல்லாருமே என்ன பயங்கரமா சீர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் அப்படி இருந்தோம். அங்க வந்து நம்ம ஹீரோ கம்மன் இருப்பானா, என்ன விஷயம்னு கேட்டா நம்ம ஹீரோ பயங்கரமான தண்டர் ஆட்ரிபியூட்டோட ஒரு அட்டாக் பண்ணிருப்பான்ல. அதனால அந்த சீட்டாவோட தோல் வந்து நாசமா இருக்கும். அதனால ஆர்மரை இப்போ செய்ய முடியாது. அதுக்காக ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். அடே, இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்க, எனக்கு அது இம்பார்ட்டன்ட் தான். சீன்ல சைட்லயே மத்த ஆளுங்களும் அந்த சீட்டாவோட தோலை கிளிக்கலான்னு போவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. என்ன பண்ணிருக்கீங்க, இதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அதனால நான் வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். இடத்துல எம்ப்ரஸ் பொண்ணுக்கிட்டே அவன் கேட்கறான், ஆமா நம்ம இந்த ஷேரை எப்படி டிவைட் பண்றது? அந்த பொண்ணும் இதுக்கு யோசிச்சுட்டு சொல்றான், நீங்க வந்து 60 வச்சுக்கோங்க, 20 மத்தவங்களாம் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே சேர்த்து 20 டிவைட் பண்ணிக்கலாம், அதுல அவங்க பங்கு போட்டுப்பாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ வந்து மத்தவங்க கிட்ட ஓகேன்னு கேட்கறான். அங்க மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தாங்க ரொம்ப ஹாப்பியே. நான் 60% வந்து அவனுக்கு கிடைக்குதுல. இதனால ஆளு டைரக்டா அந்த சீட்டாவோட மண்டையை நோக்கி போறான். அந்த இடத்துல ஒரு குத்த ஒரு பயங்கரமான ஜெம் ஸ்டோன் வந்து அவனுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு 3rd கிளாஸுக்கு எவாலாக வேண்டிய ஒரு மாஸ்டர். அதனால ஸ்டோன் வந்து இன்னமும் எவாலாகாம இருந்திருக்கும். அந்த ஸ்டோன் ஆளு மத்தவங்க கிட்ட காட்டி சொல்றான், இங்க ஒரு மான ஸ்டோன் இருக்கு, இதுவும் 2nd கிளாஸுக்கான மான ஸ்டோன். கேட்டோனே அந்த எம்ப்ரஸ் பண்ண சொல்றா, அதுக்கான விலை மதிப்பே எனக்கு தெரிஞ்சு 60% இருக்கும். அப்படியா? அப்பனா நீங்க சொல்றபடி பார்த்தா மத்த விஷயத்தெல்லாம் நீங்களே ஏத்துப்பீங்க போலியே. அட, நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா நாங்க ஒன்னும் அப்படி சொல்லவலையே. யோசிச்சு பாருங்க, அது வந்து ஒரு மானா ஸ்டோனு, ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு. கேட்கிற மத்தவங்களும் அங்க வந்து ஆமா போடுறாங்க. என்னதான் அவங்க பயந்து ஓடினாலும் இல்ல பல தாக்குதெல்லாம் அவங்க பண்ணாங்களா. அங்க இருக்கிற ஒரு கிழவெல்லாம் பயங்கரமா கத்துறான், யோ நீ என்னையா பேசின்னு இருக்க? நாங்க கஷ்டப்பட்டு எங்களோட லைஃபையே லைன்ல போட்டு சண்டை போட்டோம். அப்படி இருக்கும் போது எங்களுக்கு குட்டியோண்டு பங்கு நீ தந்துட்டு மத்த விஷயத்தையும் நீ ஏத்துப்ப, இந்த மானா ஸ்டோனையும் ஏத்துப்பியா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? நாங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த டிவைட் பண்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டோம். அங்க ரெண்டும் ஓடி வந்து சொல்றான், நான் யோசிச்சமா தான் ரேங்க்ல இருக்க இந்த மனுஷங்களே இப்படிதான் பேராசை அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே டைம்ல அவங்க இப்படிப்பட்டவங்க தான். ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நல்லா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி அவன் தான் ஏதாச்சும் பண்ணுன்னு நல்லா நம்ம ஹீரோ மத்தவங்க கிட்ட அங்க கத்தி சொல்றான், மக்களே இந்த மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். இங்க வந்து எவ்வளவு விஷயத்துக்காக என்ன கம்ப்ளைண்ட் பண்றதுனால நான் என்ன பண்ண போறேன்னா, இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மானஸ்டோனை எடுத்துட்டு மீதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், ஒருத்தனாச்சும் நம்மள நம்புறானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு.
அங்க ரென்னும் கேக்குறா, அடே பிளான சொல்லிட்டு சொல்றா, நீ பாட்டுன்னு எதேதோ சொல்ற, அவங்களுக்கு என்ன நீ மானஸ்டோனை கொடுக்க போறியா என்ன? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம் போறது இல்ல, உங்களை மயக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியான விஷயமும் இல்ல. ஆனா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காங்க, எப்பயுமே ஒரு விஷயத்த நம்மளால அசால்ட்டா சால்வ் பண்ண முடியும், அதுக்கு நம்ம பேசுற இந்த வார்த்தையே போதும், இது மூலமா இந்த உலகத்துக்கே உன்னால நீ யாருன்னு காட்ட முடியும். இப்படி யாராச்சும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வராங்களா, உங்ககிட்ட நீ வந்து பொறுக்காத, பொங்கி எழு, உன்னால முடிஞ்ச விஷயத்த நீ பண்ணணும். அவங்க கையை காட்டிலாம் பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே ரென்னு அப்படி ஷாக் ஆகுறா. இதே விஷயம் தான் எங்க அம்மா அப்போ சொன்னாங்க, இந்த விஷயத்த இவங்களுக்கு நான் பண்ண போறேன், அதாவது நான் யாருன்னு காட்ட போறேன், நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மானஸ்டோனை கொடுக்க போறேன், இதோ போட்டேன். அந்த இடத்துல ஆளு போட்டுறான். பார்த்தோன்னே எல்லாருமே ஆன வாயை பொழுது பாக்குறாங்க, என்னடா இவன் போட்டுட்டானு, உங்களுக்கு இது வேணும் தானே, அதாவது நீங்க சொன்னீங்க இதுதான் என்னோட 60%. ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிங்க, அப்படி நான் உண்டி இந்த இடத்துக்கு வரலனா அவ்வளவுதான், இந்த இடத்துல இப்போ நீங்க சேஃபா இருக்கிற மாதிரி யாருமே சேஃபா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த விஷயம் உங்களோட மரமண்டைக்கு ஏறவே இல்லை, உங்களுக்கு 60% தான் ரொம்ப முக்கியமா இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போய் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு பதிலா என் கிட்ட வந்து ஒரு கையோட கை சண்டை போற மாதிரி இருக்கும், அதனால யாருக்குமே அங்க எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா வாயை பொத்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சொல்றதுலயும் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கு, நான் அவன் இல்லைன்னா அவ்வளவுதான் இந்த இடத்துல அவங்க வந்து இருந்திருக்க முடியாது, அதனால மத்தவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஹீரோ சாரு நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இப்பயாச்சும் இவங்க ஒத்துக்குனாங்களே இம்ப்ரெஸ் பண்ணும் ஹெல்ப் பண்ணா அதுல இருந்து கொஞ்சம் ஷேர் தரேன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். அங்க அவனுக்கு அந்த சீட்டாவோட ஸ்கின்னும் அந்த போன்ஸும் அவனுக்கு கிடைக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி இதுவும் எனக்கு லாபமா போயிடுச்சு. இந்த இடத்துல மிலிட்டரி ஆளுங்களும் வந்து கேக்குறாங்க, ஹீரோ சாரு கொஞ்சம் அப்படியே எங்க பக்கமும் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்றது, சிம்பாலிக்கா என்ன கேக்குறாங்கன்னா, அடிக்கடி இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாம் வரும்ல, இந்த மாதிரி டைம்ல இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நான் அதுக்கெல்லாம் நம்ம ஆளு ஒத்துக்கல. இங்க ரெண்டு வேற சொல்றான், இந்த மக்களை உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது, ஏதோ மானாஸ்டோனை எடுக்கிறதுக்கு அப்படி புலம்புனாங்க, இப்ப பார்த்தா உன்னோட ஹெல்ப் வந்து வேணுமா, அதே டைம்ல போச்சரிங்க அதை பண்றதுக்கும் இவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, என்ன கதையா இருக்குல்ல இதெல்லாம், அதெல்லாம் ரொம்ப அவங்க கெஞ்சி கேட்கறனால அங்க வந்து ஹெல்ப் பண்றேன்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம எம்ப்ரெஸ்க்கு வாங்கின மாதிரி 40% எல்லாம் அங்க வாங்கல, 50% சொன்னோனே அதுக்கு வந்து அவங்களுக்கு கோவமா வருது. அதுவும் நம்ம ஹீரோ ஒரே ஒரு முறைக்க அவங்க கம்மன் ஆயிராங்க. அதுக்கப்புறம் அங்க ஹெல்ப் பண்ணிட்டு போலான்னு பார்க்கும் போதே இடத்துல எம்ப்ரெஸ் பண்ண வந்து கேக்குறா, கொஞ்சம் இருக்கிறீங்களா, நான் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். பார்த்தா அவன் ஆச்சரியமா வரான், ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட அங்க இன்விசிபிளா மாற அந்த ஸ்கில் வந்து இருக்கு, எம்ப்ரெஸ்ஸால இங்க பார்க்க முடியுது. அங்க எம்ப்ரெஸ் சொல்றாங்க, உன்னோட அந்த ஸ்டெல்த், அதாவது அந்த மறையிற ஸ்கில் வந்து உண்மையிலேயே அமேசிங்கா இருக்குப்பா, நான் ஒண்டி நல்லா ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணலன்னு வச்சுக்கேன், இப்ப நீ இங்க இருக்கிற அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அட இவளுக்கு வந்து என்ன பத்தி அப்ப தெரிஞ்சு போயிடுச்சா, இந்த இடத்துல இப்படி நம்ம ஹீரோ ஆச்சரியமா வரான். அங்க எம்ப்ரெஸும் கிட்ட வந்து கேக்குறா, நான் வந்து எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா கூட ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன், உனக்கு ஆசை இருந்தா நான் வந்து உனக்கு ஒரு பார்ட்னரா இருப்பேன், நம்ம ரெண்டு பேரால ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரா இருக்க முடியும், நான் நம்மளால யோசிக்காம முடியாதுன்னு சொல்லிடுறான். எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி சொல்றேன்னு, கண்டிப்பா சண்டை வந்து திரும்ப நடக்க செய்யும், இந்த டைம்ல நம்ம இதே மாதிரி சந்திக்கலாம், ஏன்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு வீக் இல்ல, வேற ஒரு உலகத்துக்கு ட்ரைனிங்லாம் பண்ற அளவுக்கு, அதே மாதிரி தான் நீயும் நினைக்கிறேன், நீயும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்ப, கண்டிப்பா நம்ம வேற என்னைக்காச்சும் சந்திக்கலாம், அதே மாதிரி இதுதான் என்னோட பிசினஸ் கார்டு, கண்டிப்பா நம்ம சந்திப்போம்ல, அதனால இந்தா வச்சுக்கோ, அவ குத்துட்டு போயிடறா. அந்த எம்பரஸோட பேரும் அங்க போட்டிருக்கு, அந்த எம்பரஸோட பேரும் கேங் மராய் அப்படின்னு போட்டிருக்கு, நம்ம வந்து மீரா அப்படின்னு சொல்லலாம், கேங் அதுவே சொல்ல போனா ஒரு பையன் பேரு, மராய் வந்து கொஞ்சம் இல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி ஏதோ ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போலாம், ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் நம்மளுக்கு மெட்டீரியலும் கச்சிருக்கு, ஏகப்பட்ட விஷயம் கச்சிருக்கு, இதுக்கு மேல நம்ம டஞ்சனை உருவாக்கணும், மறக்க கூடாது அப்படின்னு அவங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்மளுடைய மெயின் சேனல், அதாவது மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன், அதுல ரெயின்போ டோர் ஹீரோன்னு ஒரு மான்வா போட்டிருப்பேன், உண்மையிலேயே ஒரு சூப்பரான மான்வா தான் அது, அதை நீங்க பார்க்கலையா மறக்காம அதையும் செக் பண்ணுங்க, அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் உங்களை அங்கேயோ இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்லயே சந்திக்கிறேன், அது வரைக்கும் சைனரா.